இங்க வேர்த்து வேர்த்து கொட்டு. ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இரண்டாம் தந்திரம். போன வகுப்புல மூவகை சீவ வர்க்கம் நம்ம பார்த்தோம். இப்ப திருமூலர் என்ன சொல்ல வர்றாரு? தோற்றம், மறைவு இது எல்லாமே சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு கரு எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னாரு. அப்படி உருவாகி வரக்கூடிய அந்த ஆன்மா எந்த பக்குவத்துல இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துற மாதிரி மூவகை சீவ வர்க்கம் அப்படின்னு சொல்லி ஆன்மாக்களை மூன்றா பிரித்திருந்தாரு. விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் அப்படின்னு மூன்று பிரிவுகளா பிரித்திருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த மூன்று பிரிவுகளுக்குள்ளேயும் இன்னும் சில பிரிவுகளா ஆக மொத்தம் 4 பிரிவுகள். விஞ்ஞான கலர்ல 4 பிரிவுகள், பிரளயா கலர்ல 3 பிரிவுகள், சகலர்ல 3 பிரிவுகள், ஆக மொத்தம் 10 பிரிவுகளா இந்த ஆன்மாக்களை பிரித்திருந்தாங்க. நம்ம போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஒவ்வொரு பக்குவ நிலையில இருக்குது. ஒவ்வொரு ஆன்மாக்களும் இந்த 10ல ஏதோ ஒரு விதத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அந்த ஒவ்வொரு அந்த பிரிவுகளுக்குள்ளேயும் 3 விதமான தன்மைகளோட அந்த ஆன்மாக்கள் இருக்கு. அந்த அந்த உத்தமம், அதர்மம், மத்திமம் 3 இதா இருக்கு. அந்த அதமத்துல இருந்து மத்திமம் உத்தமம் வரும்போது அந்த ஆன்மாக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட நாம போன வகுப்பை பார்த்தோம். அதுல ஒரு சாரோட சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அவங்க ஆஹ் இதுல சிவஞான போதத்துல அதுல வரக்கூடிய சில கருத்துக்களும் இதுவும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க. அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது சரியா தவறான்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய அண்ணன்ட்ட கேட்டிருந்தேன். இந்த மூவகை சீவ வர்க்கத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு. ஸோ எங்க அண்ணனுடைய கருத்துக்கள் வேற மாதிரி இருந்தது. அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம போன வகுப்புல பார்க்கும்போது என்னுடைய புரிதல் எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு ஆன்மாக்கள் ஒவ்வொரு நிலையில இருக்கும். அது சகலரா இருக்கலாம், பிரளயா கலரா இருக்கலாம், விஞ்ஞான கலரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் சொல்லியிருந்தேன். எங்க அண்ணனுடைய கருத்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்த 3 குணங்களுமே ஒரே ஆன்மாக்குள்ளதான் இருக்கு. திருமூலர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒவ்வொரு பக்குவ நிலையில இருக்குன்னு சொல்லல. எல்லா நிலையுமே ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளயும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. 494வது பாடல்ல படிக்கும்போது அது நமக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலை ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதை ஒருக்க பார்க்கலாம். விஞ்ஞானர் கேவலத்து ஆறாது விட்டவர், அஞ்ஞானர் அட்ட வித்தே சாரம் சார்ந்துள்ளோர், எஞ்ஞானர் கோடி மந்திர நாயக்கர், மெய்ஞானர் ஆணவம் விற்று நின்றாரே. அதாவது விஞ்ஞான கலர் ஒரு குணத்துல இருக்காரு. அந்த கேவலமான நிலையான அந்த மாயையில விற்று விலகி வரக்கூடிய நிலையில இருக்காரு. அஞ்ஞானர் அட்ட வித்தேசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 8 விதமான ஞான நிலையில் இருக்கிறார். எஞ்ஞானர் ஒரு 7 கோடி மந்திர நிலை அத சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார். மெய்ஞானர் ஆணவம் விற்று நின்றாரே. மெய்ஞானர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆணவத்தை விற்று நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குரிய ஒரு பக்குவத்துல நிற்கிறார்கள். ஆனா எல்லா குணமும் அவங்களுக்குள்ள இருக்கும். எது அவங்களுக்கு விருப்பமான ஒரு நிலையா இருக்கோ அந்த நிலையில அவங்க நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இதை எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்மளே இருக்கோம். நம்மளுடைய வயதை வச்சும் நாம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிலைகள்ல இருந்திருக்கோம். இப்ப நம்ம குழந்தை பருவத்துல இருக்கும்போது நம்ம எல்லாருமே எப்படி இருந்திருக்கோம்னா சகலரா இருந்திருக்கோம். சகலர் அப்படின்னா சகஜமா, மாயையில சகஜமாவே இருக்கிறவங்க சகலர். நம்ம குழந்தை பருவத்துல அப்படிதான் இருப்போம். இந்த மாயைய நம்ம முழுமையா நம்புவோம்.
அந்த சந்தோஷத்த நாம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். யாராவது விளையாட கூப்பிட்டாங்கன்னா போய் விளையாடுவோம். அம்மா சாப்பிட சொன்னா சாப்பிடுவோம். போதும் தூங்குன்னா தூங்குவோம். படத்துக்கு வான்னா போவோம். அப்படி நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மாயையோட நம்ம வந்து இணைந்தே அப்படியே வாழ்ந்துகிட்டே இருப்போம். அது வந்து நாம தான் ஒரு காலத்துல சகலராவே இருந்திருக்கோம். அப்புறம் நமக்குள்ள ஒரு பக்குவம் வரும்போது, நம்ம ஏன் இன்னும் இப்படி ஒரு சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கோம்? நமக்குன்னு ஒரு திறமை இருக்கும்ல. எல்லாரும் ஏதோ ஒரு தொழில் செய்றாங்க. நமக்கு எது பிடிச்சிருக்கு? நாம அத செய்து பார்ப்போமேன்னு ஒரு பக்குவம் வரும்போது, ஒரு 20 வயசுக்கு அப்புறம் நமக்கான ஒரு தொழில வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அந்த இதுல நாம வந்து போக ஆரம்பிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய கர்மம். மாயையிலே இருந்த நாம, இப்ப அந்த மாயையை விட்டுட்டு கன்மத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப அந்த நமக்கு பிடித்த ஒரு தொழில், அது வந்து ஒரு வரையிறதா இருக்கலாம். இல்ல ஒரு பூ கட்டுறது, ஏதோ ஒண்ணு நமக்கு பிடிச்சதுல நாம வந்து இன்வால்வ் ஆகும்போது, அந்த மாயைய நாம மறந்துடுறோம். மறந்துட்டு நம்மளுடைய கன்மத்திலே இருக்கோம். அப்ப இவ்வளவு காலம் வந்து அந்த 20 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே சகலரா இருந்திருக்கோம். அப்புறம் ஒரு காலகட்டம் வரும்போது எல்லாருமே பிரளயாக்கலரா மாறுறோம். அந்த கன்மத்திலேயே கண்ணும் கருத்துமா இருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு பக்குவ நிலை வரும்போது நம்மளுடைய கன்மத்திலே நாம செய்து, செய்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாம யாரு அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படும்போது, நாம செய்ற தொழில்ல இருந்து வருமானம் ஈட்டுறோமோ, இல்லையோ, ஆனா நமக்குள்ள ஒரு ஆத்ம திருப்திக்காக நான் இன்னமும் நம்ம இப்போ ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்து டீச்சரா இருந்து ரிட்டயர் ஆயிருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது நம்ம கன்மத்துக்கு கிடைத்த வருமானம் வருதோ, இல்லையோ, நாம அடுத்தும் வந்து ஒரு பாடம் சொல்லிக் குடுத்துட்டு, அது வந்து நம்ம ஆத்ம திருப்திக்காக செய்ற மாதிரி நம்ம அப்படியே போவோம். அது வந்து அடுத்த ஒரு நிலை. அந்த கன்மத்தையும் கடந்து, அ எ முழுமையா அந்த ஒரு எ ஆணவம் மட்டும் அப்ப இருக்கும். நான் வந்து டீச்சரா இருக்கேன். அத எல்லாருக்கும் நான் சொல்லிக் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அதிலிருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்குவத்துக்கு நாம தள்ளப்படும்போது, நாமளே தான் விஞ்ஞான கலராவும் மாறுறோம். இது இது நம்ம வயதுப்படி எடுத்தாலும், இந்த 3 சீவ வர்க்கமும் நமக்குள்ள ஒவ்வொரு ஏஜ்லயும் நமக்கு இருக்கு. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னாலுமே, இப்ப நம்ம நம்ம யோகா டீம்ல இருந்து நம்ம இப்போ ஒரு ட்ரெக்கிங் போறோம் அப்படின்னா, அன்னைக்கு நாள் முழுவதும் நம்ம எப்படி இருப்போம்னா, சகலரா இருப்போம். அந்த வேன்ல வந்து அவ்ளோ என்ஜாய் பண்ணுவோம். பாட்டு பாடுவோம். ஒருத்தர ஒருத்தர் கேலி பண்ணி பேசி, நல்லா பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அந்த மாயையிலேயே இருப்போம். அதையே உண்மைன்னு நெனச்சு, அப்படியே சந்தோஷமா அத நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, டான்ஸ் ஆடி, ரீல்ஸ் எடுத்து, அப்படியே சிரிச்சுட்டு, இந்த மாயைக்குள்ளேயே நாம வந்து சந்தோஷமா இருப்போம். அப்புறம் அந்த ட்ரெக்கிங் எல்லாம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு, யோகா கிளாஸ்ன்னு வரும்போது, நம்மளுடைய கன்மம் இது. நாம வந்து ஒரு டீச்சர், நம்ம வந்து கிளாஸ் எடுக்கணும். இல்ல யோகா பழக வர்றவங்களா இருந்தாலுமே, இத இத ஒரு தொழிலா ஒரு வினையா நெனச்சு, அத வந்து நாம செய்யும்போது, அங்க நமக்கு அந்த மாயை போயிரும். நமக்கு வந்து அந்த கன்மம் மட்டும் தான் இருக்கும். அப்ப நம்ம எல்லாருமே நேத்து சகலரா இருந்திருப்போம். இன்னைக்கு வந்து பிரளயா கலரா இருப்போம். அ கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு நமக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அ அதுல பெருசா வருமானம் வரலைனாலும், சும்மா ரிலாக்ஸா உட்கார்ந்து ஏதோ ஒரு டெய்லரிங்கோ ஏதோ ஒண்ணு செஞ்சு ஒரு ஒரு சந்தோஷப்படுவோம். ஒரு திருப்திப்படுவோம். அ இல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணி ஏதாவது ஒரு அமைதிய தேடுவோம். ஏதோ ஒண்ணு செய்வோன்ட்டு நாமளே தான் அடுத்து விஞ்ஞான கலராவும் மாறுவோம். அப்ப அவர் சொல்லக்கூடிய இந்த 3மே நமக்குள்ள ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே இருக்கு. இந்த 494வது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு ஒரு இதுல வந்து நிற்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ சிலர் பார்த்தோம்னா, எப்படி சின்ன பிள்ளையில அந்த மாயையில மட்டுமே இருந்தாங்களோ, அப்படியே இப்போ வரைக்கும் இருப்பாங்க. அவங்களுக்கான கன்மம் என்ன? அவங்களுக்கு பேருக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்வாங்களே தவிர, அதுல ஒரு முழு மனதோட ஆ அத அதிலேயே இன்வால்வ் ஆகி, அதுல வளர்ச்சி அடைஞ்சு அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னமும் அந்த மாயைக்குள்ளேயே இருந்துட்டு, அந்த கன்மத்துக்கு வராமலே சிலர் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா, சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, கன்மத்துக்கு வந்த பிறகு 24 மணி நேரமும் தொழில்லே இருப்பாங்க. அவங்க வந்து அடுத்த நிலைக்கு போகவே மாட்டாங்க. இன்னும் இந்த தொழில எப்படி டெவலப் பண்றது? இன்னும் என்ன சம்பாதிக்கிறது?
வைக்கிறது, இன்னும் எதை கொண்டு வர்றது அப்படியே நினைக்கும் போது அவங்க பிரளயா கலர்ல அப்படியே நின்றுவாங்க. விஞ்ஞான கலருக்கு மாற மாட்டாங்க. அப்ப நம்ம எதுல நிக்கிறோங்கிறது தான் இருக்கு. அந்த 10 நிலைகள்லயும் அந்த உயர்வான நிலையா அவர் எத சொல்லியிருந்தாரு? விஞ்ஞான கலர்ல இருக்கக்கூடிய அந்த சித்தர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. மெய் தவம் இந்த இந்த உடலை தாண்டி நாம தவம் செய்து இறைவனோட போய் நாம இணையக்கூடிய அந்த நிலைய தான் அவர் உயர்ந்த நிலையா சொல்லியிருக்காரு. மற்ற 3 நிலைகள் ஒன்னொன்னுலயும் இருக்கிறது உத்தமம், மத்திமம், அதமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த ஒவ்வொரு நிலைகள்லயா நாம தான் வந்து நாமள வந்து கடந்து செல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இதுல எப்படி குடுத்திருந்தாங்கன்னா, ஒவ்வொரு நிலையில இருந்து நாம எப்படி போவோம்? இப்ப நாம தான் சகலரா அந்த 20 வயசு வரைக்கும் நாமளே சகலரா இருந்தோம்னா, எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு போயிருப்போம் அப்படின்னா, இந்த சகலருக்கு வந்து இறைவன் எப்படி வருவார்ன்னா, அந்த சகலருக்கு அ க கனவுல வந்து யாரோ பேசுனாங்க. நீ வந்து இந்த தொழில் செஞ்சு பாரு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த சகலருக்கு வந்து அது புரிஞ்சிருக்காது. ஏன்னா, அவங்க மாயையில இருக்கும்போது, அவங்களுக்கு அந்த பக்குவம் இருக்காது. அப்ப அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு குரு வந்து ஒரு இத உணர்த்தியிருப்பார்ன்னா, அவர மாதிரியே ஒரு மனித உடல் எடுத்த ஒருவரால தான் வந்து, அவர வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அப்ப இந்த சகலர் நிலையில இருக்கும்போது, நம்மள சுத்தி நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய யாராவது வந்து உணர்த்தினா தான் அந்த சகலருக்கு வந்து அந்த அறிவு வரும். நாமளும் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிற பக்குவம் வரும். அப்ப இறைவன் எல்லாருக்குமே சகலரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து வழிகாட்டுவது போல அவரே வந்து இறங்கி மனித ரூபத்துல வந்து ஒரு ஞான உபதேசம் குடுத்து அந்த சகலருக்கு அடுத்த நிலைக்கு வந்து கொண்டு போவாங்க. இப்ப இந்த பிரளயா கலர் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய தொழில்லே தான் இருப்பாங்க. இப்போ ஒரு சிற்பியா இருக்காருன்னா, அவருடைய கவனம் முழுவதும் அந்த சிற்பத்திலே தான் இருக்கும். அதை எப்படி வடிக்கணும் அப்படிங்கிறதிலே தான் இருக்கும். அவர் வந்து எத்தனையோ புக்கு படிக்கலாம், செய்யலாம். இப்ப அவருக்கு வந்து எப்படி அவர் உணர்த்துவார்ன்னா, அருவமா அவருக்கு ஒரு அசிரிரி மாதிரி, இல்ல அவர் தூங்கும்போது கற்பனையில பார்க்குற மாதிரி, ஏதோ ஒரு விதத்துல அந்த தொழிலுக்கான ஒரு நேர்த்தியவோ, ஒரு முயற்சியவோ அவருக்கு வந்து அருவமா இறைவன் வந்து உணர்த்துவாரு. அவருக்கு வந்து இந்த சகலர் மாதிரி இன்னொரு ஒரு உடை அணிந்து ஒருத்தர் வந்து புத்திமதி சொல்லி ஞானம் குடுக்கணும்னு அவசியமே இல்ல. அவங்களுடைய கண்மத்துக்கு அவங்க கன்மத்துல இருக்கும்போது, அவங்களுக்கு அருவமாவே வந்து இறைவன் வந்து அந்த ஞானத்த குடுத்து, அடுத்து வந்து அவங்கள விஞ்ஞான கலருக்கு மாறக்கூடிய அந்த பக்குவத்த வந்து குடுப்பாரு. விஞ்ஞான கலர்ல இருக்கிறவருக்கு இறைவன் எப்படி வருவார்ன்னா, அவரே வந்து காட்சி குடுத்துருவாரு. ஒளியாவே வந்து அவரு கூட இணையக்கூடிய அந்த அடுத்த நிலைக்கு, அந்த விஞ்ஞான கலருக்கு அந்த மாதிரி வந்து இறைவன் வந்து ஆட்கொள்வார். இதுதான் வந்து அந்த 3 நிலை. அப்ப நாம வந்து எதுல இருக்கோம்? அப்ப சகலருக்கும் இறைவன் வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போவாரு. 3 பேருக்குமே இறைவன் வந்து துணை செய்வாரு அப்படிங்கிறத தான் இந்த இதுல வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப நம்ம உடல்லன்னு எடுத்துக்கிட்டோம்னாலுமே, நம்மளுடைய கழுத்துக்கு கீழ இருக்கக்கூடிய சக்கரங்கள் அனைத்துமே, இந்த மாயையோட இயங்கக்கூடிய சக்கரங்கள். நம்ம மூலாதாரம், நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து மேலயும் ஆசைப்படுறது, அந்த சந்தோஷத்த அனுபவிக்கிறது, இதெல்லாம் தான் 2 சக்கரங்கள் செய்யும். 3வது சக்கரம் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அந்த உணவுகள சாப்பிடுறது, அ அந்த உணவு சார்ந்தது எது எல்லாம் நமக்கு பிடிக்குது, இது எல்லாத்தையும் நாம எடுத்துக்கணும். இந்த ஹார்ட் சக்கரா வந்து நம்ம என்ன மாதிரியான தொழில் செய்யலாம், இப்படியே இந்த மாயைக்குள்ளேயே இருக்கிறத தான் வந்து இந்த சக்கரங்கள் செய்யும். இந்த தொண்டை பகுதி இருக்கக்கூடிய இத தான் நாம வந்து கண்டம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பிரளயம் நடக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய த்ரோட் சக்கரால நடக்கிறது தான். அந்த பிரளயா கலர் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ஒரு
அழிவு ஏற்படும்போது அந்த பிரளயா கலர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாயை நீங்கி அடுத்து அவங்க வந்து அடுத்த நிலைக்கு உயர்ந்து வருவாங்கன்னு. அதுதான் வந்து நம்மளுடைய தொண்டை பகுதியில நடக்கக்கூடியது. இந்த மாயை எல்லாம் விட்டுட்டு நாம வந்து அடுத்த நிலைக்கு உயர்றது எல்லாமே இந்த த்ரோட் சக்கரா தான். எப்ப இந்த சக்கரத்துல இருந்து நாம இந்த சக்கரத்துக்கு மாறுறோமோ அதுதான் பிரளயம். அப்பதான் வந்து நமக்கு அந்த ஞானம் கிடைத்து நாம வந்து அடுத்த நிலைக்கு போறோம். அப்புறம் இன்னொரு பாடல்ல அந்த 54 உருத்திரர்கள் அது எல்லாமே அந்த பிரளயா கலர்ல இருக்கக்கூடிய ஒரு நிலைகளா பார்த்தோம். அபரமுத்தர் அப்படிங்கிறவங்க அந்த 5 தொழில்களை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. பரமுத்தர் அப்படிங்கிறவங்க 54 அந்த ருத்திர பதவியில் இருக்கிறவங்க. அவங்க இந்த 5 தொழில் செய்யறவங்கள வந்து கண்காணிக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க. அப்புறம் அபக்குவர் அதுலயும் 54 உருத்திரர்கள் இருப்பாங்க. இது வந்து பிரகிருதி மாயையில இருப்பவர்கள், இது அசுத்த மாயையில இருப்பவர்கள், இது சுத்த மாயையில இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த 3 நிலைகளுக்கு பார்த்தோம். அதுவுமே நம்ம போன கிளாஸ்ல பார்க்கும்போது இது ஒரு நிலையான ஆன்மாக்கள். அவங்களுக்கு வந்து இந்த சகலர்களோட எந்த இதுவும் இல்லாம இந்த பிரகிருதி மாயையிலே இல்லாம அவங்க வேற ஒரு உணர்வோட இருக்கிறவங்க அந்த மாதிரி நாம புரிஞ்சிருந்தோம். அதுவுமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த சக்கரங்களை தாண்டி இருக்கக்கூடியவங்க தான். அந்த 54 அப்படிங்கிறது மொத்தம் 108 வருது இல்லையா? இந்த 54 உருத்திர பதவியில் இருப்பவர்கள் 495வது பாடல்ல பார்த்தோம். இரண்டாவதில் முக்தி எய்துபவர் அத்தனை, இரண்டாவதுள்ளே இருமல பெத்தர், 2 ஆகும் 108 உருத்திரர் என்போர், முரண்சேர் சகலத்தோர் மும்மலத்தாரே. இரண்டாவதில்னா இரண்டாவதான சீவ வர்க்கம் பிரளயா கலர் முக்தி எய்துவர். அவங்களுக்கும் வந்து அந்த உயர்வான சீவன் முக்தி அடையக்கூடிய பக்குவம் வரும். இரண்டாவதுள்ளே இருமல பெத்தர் அவங்களுக்குள்ள 2 விதமான மலங்கள் ஆணவமும் கண்மமும் மட்டும் இருக்கும். 2 ஆகும் 108 உருத்திரர்கள் என்பர். அந்த இரண்டாவது சீவ வர்க்கத்துக்கு வந்து 108 உருத்திர நிலையில் இருப்பவர்கள் வந்து அந்த அந்த பதத்தை அடைவார்கள். அந்த 108 அப்படிங்கக்கூடிய அந்த உருத்திர நிலையை அடைவார்கள் அப்படின்னு பார்த்தோம். முரண்சேர் சகலத்து மும்மலத்தோர். அடுத்து வர்றவங்க சகலர் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மலத்தை உடையவர்கள். அப்ப அது என்ன அந்த 108 அப்படிங்கிறது? அது அது ஒரு அது ஒரு நிலை மாதிரி பார்த்தோம். அதுவும் என்னன்னா இப்போ நம்ம 27 நட்சத்திரம் பார்த்திருக்கோம். அது 27 நட்சத்திரங்களுக்கும் சித்தர்கள் இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த சித்தருக்கு இந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய் விளக்கு போடுங்க அப்படின்னு. அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சித்தர் வந்து தோன்றி அந்த நட்சத்திரத்திலே அவங்க வந்து ஒளி உடல் எடுத்து இறைவனோட போய் அடைந்திருக்கார்கள் அப்படின்னு நாம வந்து புரிஞ்சுக்கிறோம். அதாவது நம்ம இப்ப எப்படி எந்த நட்சத்திரத்துல பிறக்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அவங்க முக்தி அடையும் போது அதே மாதிரி எந்த நாள் எந்த நட்சத்திரத்துல அவங்க அடைந்தார்களோ அது அவங்களுக்குரிய நட்சத்திரமா நாம வந்து சொல்றோம். அப்ப 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல வந்து அவங்க வந்து ஒளி உடலா இருக்காங்க. அடுத்து இந்த 27 நட்சத்திரங்களுக்குமே என்ன இருக்கும்னா 4 பாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இப்ப அஸ்வினினா அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. அது வந்து ஒரு பல நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு கூட்டம். அந்த நட்சத்திரங்களை நாம பிரிக்கும் போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருப்பது போல அது அது எல்லாமேவும் அடுத்து வந்து சொல்வாரு. அப்ப வந்து நமக்கு புரியும். அப்ப 27 × 4னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் 4 பாதம் ஆக மொத்தம் 108 பாதங்கள் வந்து நம்மள சுத்தி இருக்கு. அத்தனை நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு. ஒன்னொன்னுல இருந்தும் ஒவ்வொரு விதமான சித்தர்கள் நமக்கு முன்னாடி மறைந்தவர்கள் ஒளி உடலா அந்த நட்சத்திரம் மூலமா நம்மள வழி நடத்துறாங்க
அப்படின்னா அவங்க அவங்களுடைய அந்த பதத்தை நாமளும் அடைவோம் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தம். 2 ஆகும் 108 உருத்திரர் என்பர். அந்த இந்த பிரளயா கலர்ல இருக்கிறவங்க அந்த பதத்துக்கு அடைவார்கள். எப்போ அந்த இறைவன் முக்தி எய்துவார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த பதத்துல அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைதான். அந்த நிலைக்கு நாம வந்து அடைவோம். அது அந்த பிரளயா கலர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப எதுக்கு இத்தனை இது நமக்கு சொல்லியிருக்காரு? 10 வகையான ஆன்மாக்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அடுத்து இன்னைக்கு பார்க்க போற தலைப்புல வந்து வரும். இப்ப நமக்குள்ளே இருக்கிறவங்கள நாம வந்து பார்த்து புரிஞ்சுக்கிறோம். அவங்க வந்து சகலரா இருக்காங்களா? சகலர்லே அவங்க வந்து உத்தமரா, அதமமா, மத்திமரா இருக்காங்களா? அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். இல்ல அவங்க சகலர கடந்து அந்த பிரளயா கலர்ல இருக்காங்களா? விஞ்ஞான கலர்ல இருக்காங்களா? அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்த தலைப்பு வந்து பாத்திரம். பாத்திரம்னா நமக்கு தெரியும். நம்ம வந்து இந்த எவர் சில்வர் பாத்திரம், பித்தள பாத்திரம் அதெல்லாம் நாம வந்து சொல்லுவோம். நம்ம சின்ன வயசுல இருந்தே பாத்திரம் அப்படின்னா, நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வெசல தான் பாத்திரம் அப்படின்னு சொல்றாங்கன்னு. ஆனா தமிழ்ல பாத்திரம் அப்படின்னா கொள்ளளவு. ஒரு ஒரு எவ்வளவு கொள்ளளவ பிடிக்குமோ அத வந்து பாத்திரம் அப்படின்னு சொல்லிருவாங்க. இப்ப நம்ம சினிமால வந்து போனோம்னா, நல்ல கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கதாபாத்திரம் அப்படின்னா, இப்ப அந்த படத்துல வந்து ஒருத்தர் போலீஸா நடிக்கிறாரு அப்படின்னா, அந்த போலீஸ் அப்படிங்கிற கேரக்டர வந்து அவரு கொ கொள்ளளவு அவருடைய உடல் வந்து அந்த கேரக்டராவே மாறி ஏத்துக்கும்போது, அது அவருடைய பாத்திரமா மாறிருது. பாத்திரம் அப்படிங்கிறது எதையா ஒண்ண உள்ள போட்டா அத கொல்லணும். அதுதான் பாத்திரம். அதே மாதிரி நம்ம படத்துல பார்க்கும்போது நல்ல கதாபாத்திரம், இந்த பாத்திரம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம்னா, அதனுடைய கேரக்டர தான் வந்து அப்படி அதோடைய கொள்ளளவு. அது எந்த அளவுக்கு வாங்கி வச்சுக்குது அப்படிங்கிறத தான் பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாத்திரம் வந்து நல்ல பாத்திரம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்வோம்னா, நம்ம சின்ன வயசுல இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். மண்பானை வாங்க போறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது நல்ல பானையான்னு எப்படி பார்ப்பாங்கன்னா, அத தட்டி பார்த்து வாங்குவாங்க. ஒரு 10 இடத்துல இப்படி தட்டுவாங்க. அந்த 10 இடத்துலயும் ஒரே மாதிரி சத்தம் வந்துச்சுன்னா, அது வந்து நல்ல பாத்திரம் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. நல்ல பானை வாங்குவாங்க. ஒரு 2 இடத்துல சத்தம் வந்து மாறி வந்துச்சு அப்படின்னா, இந்த பாத்திரம் சரியில்ல, வேண்டாம், வேற பானை குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அ அப் எ எதனால அப்படி ச ஆகும்னா, அந்த மண் பானைய வந்து சுட வைக்கும்போது, அதுல வந்து அந்த ஈர மண்ணுக்கு நடுவுல வந்து நெறைய வெற்றிடம் வந்து இருக்கும். அந்த வெற்றிடம் வந்து ஒண்ணு போல ஃபில் ஆயிருச்சு அப்டின்னா, அந்த சவுண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். எங்கேயாவது வெற்றிடம் வந்து அ அதிகமாயிருச்சுன்னா, அந்த இடத்துல சவுண்ட் மாறும். அப்ப அந்த பானை வீக்கா இருக்கு, வேகமா உடைஞ்சிரும்னு அர்த்தம். எந்த பானையில ஒண்ணு போல சத்தம் வருதோ, அதுதான் ஒண்ணு போல அந்த சுடப்பட்டு, நல்லா இருக்கு. அதுதான் ரொம்ப நாள் உழைக்கும் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. அதுதான் அந்த பாத்திரத்தினுடைய தன்மை. அது வந்து ஒண்ணு போல இருக்கணும். இப்ப நம்ம ஒரு படத்துல போய் பார்க்கிறோம். ஆரம்பத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து நல்ல தேசப்பற்று இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டே வர்றாங்க. இடைவேளைக்கு அப்புறம் அவர் ஏதோ ஒரு தேசத்துக்கு துரோகம் பண்ற மாதிரி காட்டுறாங்க. திரும்ப அதுக்கப்புறம் அவரு தேசப்பற்றோட இருக்கிற மாதிரி காமிச்சா, நம்ம அந்த படத்த வந்து ஏத்துக்க மாட்டோம். இந்த படம் சரியில்ல. டைரக்டருக்கு வந்து அந்த பாத்திரத்த எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அத குறை சொல்லுவோம். அப்போ ஒரு பாத்திரம் அப்படின்னா, அது வந்து ஒண்ணு போல இருக்கணும். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு நிலைகளா மக்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம ஒரு நிலையில வந்து அவர் வந்து மாயையிலே இருந்தாலும் இறைவனுடைய அந்த அவருடைய திருவடியவே நினைச்சிட்டு அந்த மாயையிலே இருந்தாலுமே அவருக்கு வந்து அந்த அந்த பக்குவம் வந்து வந்துரும். அவர் அந்த மாதிரி அந்த ஒண்ணு போல அதே குணத்துல இருக்கிறவங்கள தான் வந்து நம்ம பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம்.
பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம கிட்ட ஒருத்தவங்க பிச்சை கேக்குறாங்கன்னா அவங்களுடைய பாத்திரம்னா அவங்களுடைய குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம அவங்களுக்கு தானம் பண்ணோம். இப்போ ஒருத்தவங்க எனக்கு ஒரு 5 ரூபா கொடுங்க, எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்றாங்கன்ட்டு நாம 5 ரூபா கொடுத்ததும் அவர் இப்ப கடையில போய் ஒரு சிகரெட்டை வாங்கி குடிக்கிறாரு அப்படின்னா அவருடைய உடல் கெடுவதற்கு காரணம் நாம கொடுத்த 5 ரூபா தான். அப்ப நாம பண்ண தானம் தப்பு. அப்படி செய்திருக்க கூடாது. அவர் உடல் கெடுறதுக்கு நாம ஒரு விதத்துல காரணமாயிட்டோம். அப்படி நாம அதுதான் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. நான் கொடுக்குற 5 ரூபா அவருக்கு சரியான விதத்துல போய் அவருக்கு அடையுதா அப்படின்னு பார்த்து நாம செய்யணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அந்த கருத்தை தான் இந்த தலைப்புல சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். 501வது பாடல். திலமத் திணைப்பொன் சிவஞானக் கீந்தால் பல முத்தி சித்தி பரபோக முந்தரும் நிலமத் தனை பொன்னை நின் மூடர் கீந்தால் பலமுமற்றே பரபோகமும் குன்றுமே. திலமத் தனை, திலமத் அப்படிங்கிறது திலம் பிளஸ் அத்தனை. திலம் அப்படிங்கிறது எள்ளினுடைய அளவு. அளவு தன்மை கொண்ட பொன்னா ஒரு பொருள். அத சிவஞான கீந்தால், அத ஒரு சிவஞானிக்கு நாம ஈன்றால் கொடுத்தோம்னா, ஒருத்தரை நாம சிவன் அடியார்கள், அவருக்கு சிவஞானம் இருக்கு அப்படின்னு உணர்ந்து அவங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு சிறு பொருளை ஒரு பொன்னையோ ஏதோ ஒண்ணு ஈன்றோம்னா பல முத்தி சித்தி பரபோகமும் தரும். பல முத்தி அப்படின்னா நமக்கு மறுபிறவில் முக்தியையும், சித்தி இப்பிறவியில் அட்டமா சித்திகள் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? பல வகையான சித்திகளும் போகமும்னா இன்பம். பரபோகம் அப்படின்னா மேலான இன்பமும் தரும். நமக்கு கிடைக்கும். யாருக்கு? ஒரு அளவேனும் பொருளை சிவஞானிகளுக்கு ஈன்றால், அவங்க உண்மையிலே சிவனை அடையக்கூடிய ஞானத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு நாம உணர்ந்து அவங்களுக்கு கொடுத்தோம்னா அடுத்த பிறவில முக்தியும் கிடைக்கும், இந்த பிறவில சித்தியும் கிடைக்கும், பேரானந்தமும் நமக்கு கிடைக்கும். நிலமத்தனை பொன்னை நின் மூடர் கீந்தால் பலமுமற்றே பரபோகமும் குன்றுமே. அப்படி இல்லாம நிலம் அப்படின்னா பூமி அளவு. எவ்வளவு சின்னது, பூமி எவ்வளவு பெருசு. அந்த பூமி அளவுக்கு தன்மை உடைய பொன்னை ஈன்றால் அந்த நிலம் பூமி அளவுக்கு அவ்வளோ பெரிய செல்வத்தனை நாம கொடுக்கிறோம் அப்படின்னாலும் நின் மூடருக்கு ஈந்தால், அதை யாருக்கு கொடுக்கிறோம்? ஒரு மூடன், அவனுக்கு சிவஞானம் எதுவுமே இல்லை, அப்பேற்பட்ட ஒரு மூடனுக்கு கொடுத்தால் பலமுமற்றே பரபோகமும் குன்றுமே. இந்த பிறவியில் நமக்கு கிடைக்க வேண்டிய இன்பமும் சரி, அடுத்த பிறவியில நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பமும் சரி, எதுவுமே நமக்கு கிடைக்காது. எல்லாமே நம்மளை விட்டு போய்விடும். இந்த பிறவியின் இன்பமும் மறுபிறவிக்கான இன்பம் அனைத்துமே நம்மளை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம இந்த காலத்துல நாம அப்படிதான் இருக்கோம். யாராவது பெரிய ஆசிரமம் கட்டிட்டு நல்லா ஒரு இது காவி வேட்டி கட்டிட்டு அப்படி ஒரு இது மாதிரி தெரிஞ்சா உடனே நம்ம அவங்க கிட்ட போய் சேர்ந்துட்டு நம்ம சொத்தை ஃபுல்லா அவங்களுக்கு கொடுத்துட்டு, அவங்க உண்மையிலே அந்த சிவஞானம் அவங்களுக்கு இருக்கா இல்ல அவங்க ஒரு போலி சாமியாரா எதுவுமே தெரியாம நாம செய்துடுறோம். இப்படியெல்லாம் நாம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்திலேயே அவர் சொல்லியிருக்காரு. உண்மையான ஞானி யாரு அப்படிங்கிறத நாம உணரணும், கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாத்திரம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காரு. அவர் உண்மையிலேயே ஞானியா இருந்தார்னா
அவர் எப்பவுமே அதே தன்மையில தான் இருப்பார். அவர் வந்து சகலர் மாதிரி இந்த மாயையில வந்து அனுபவிக்கும் போதும் சரி, இல்ல அவருக்கே கொடுக்கப்பட்ட தொழில செய்யும் போதும் சரி, இல்ல அவர் ஞானத்துல இருக்கும் போதும் சரி, எப்பவுமே அவர் ஒரே மாதிரியான சிவ சிந்தனையிலே இருந்தார்னா, அதுதான் அந்த பாத்திரம். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தன்மையில இருக்கணும். மாயையில இருக்கும்போது, இந்த மாயைக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டு, அப்புறம் கன்மத்துல இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்போது கிடையாது. எந்த இதுல இருந்தாலும் அவருடைய அந்த சிவ சிந்தனை மாறாம அப்படியே இருந்தா, அவருதான் சிவஞானி. அவருக்கு தான் நாம அவருக்கு நாம எவ்வளவு சிறிய பொருள் குடுத்தாலும் சரி, அதுக்கான பயன் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாம அந்த போலி தோற்றத்த பார்த்து, அதுல மயங்கி நமக்கு வந்து அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க தெரியாம, நாம போய் குடுத்தோம்னா, அது நமக்கு துன்பத்த தான் தரும். நமக்கு இந்த பிறவில கிடைக்க வேண்டிய இன்பத்தையும் அது வந்து கிடைக்க விடாம செய்துரும். அப்ப நமக்கு அந்த ஞானம் வேணும். யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, எது உண்மையான சிவபக்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் பாடல்ல சொல்லியிருக்காரு. 502வது பாடல். கண்டிருந்தாருதாயிரும் உண்டிங்கு காலனை கொண்டிருந்தாருயிர் கொல்லுங் குணத்தனை நன்றுணர்ந்தார்க்கு அருள் செய்திடு நாதனை சென்றுணர்ந்தார் சிலர் தேவருமாமே. இப்ப நாம இப்படி யார் வந்து சிவஞானி, யார் வந்து அஞ்ஞானி அப்படின்னு நாம வந்து எதுக்காக நாம கண்டுபிடிக்கணும்? அதற்கான பொருள் சொல்லியிருக்காரு. கண்டிருந்தாருயிர் உண்டிங்கு. கண்டிருந்தார்னா காத்துட்டு இருக்கிறது, நம்மளையே கண்காணிச்சுக்கிட்டு நம்ம கூடயே காத்துக்கிட்டு இருந்து, ஆருயிர் உண்டிங்காலனை, நம்மளுடைய ஆருயிரை கவரக்கூடிய காலன் யமன். யமன் எப்ப நம்ம கூட இருப்பார்னா, நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம கூடயே தான் இருக்காரு. நம்ம என்னெல்லாம் செய்றோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்மளுடைய உயிர் பிரியும் காலம் வரும்போது அவர் வந்து கவர்ந்துருவாரு. அவர் நம்ம கூடயே தான் இருக்காரு. அதுதான் கண்டிருந்தாருயிர் உண்டிங்கு காலனை. யமனை தான் காலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்காரு. கொண்டிருந்தாருயிர் கொல்லுங் குணத்தனை. அந்த அந்த யமன் எப்ப வந்து நம்ம உயிரை எடுக்கணும் அப்படிங்கிறது யமன் எடுத்தாலும் யமனுக்கு யார் சொல்லுவார்னா இறைவன் தான் சொல்வாரு. அதனாலதான் மார்க்கண்டேயன் வந்து இறைவனுடைய காலை பற்றும் போது அந்த யமனையே வந்து அவர் உதைத்தாரு அப்படின்னு வரும். அப்ப யமனுக்கு மேல இருக்கக்கூடியவர் தான் வந்து இறைவன். அவரும் நமக்குடையே தான் இருக்காரு. கொண்டிருந்தாருயிர் கொல்லுங்குணத்தனை அப்படின்னா, ஆஹ் நம்ம கூடயே அந்த யமனுக்கும் அந்த ஞானத்தை அந்த காலனுக்கும் காலனாக இருந்து உரைக்கக்கூடிய இறைவனை அவரை உணர்ந்து கொள்பவர். நம்ம கூட இருக்கிற யமனையும் உணர்ந்து அந்த இறைவனையும் உணர்ந்து கொள்பவர்களுக்கு நன்னுணர்ந்தார்க்குள் அவங்களுக்கு தான் அந்த நம்ம 8 குணங்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த 8 குணங்களையுமே வந்து குடுத்து நமக்கு வந்து அருள் செய்திடுவார் நாதன். நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் வந்து நமக்கு அந்த 8 வகையான சித்திகளையும் கொடுத்து அந்த குணங்களை கொடுத்து நமக்கு வந்து அருள் செய்வார். எப்ப அவரை நாம உணரும் போது, நமக்குள்ளேயே இருக்கிற இறைவனை நாம உணரும் போது அவர் அனைத்தையும் நமக்கு கொடுத்து அருள் செய்திடுவார். சென்றுணர்ந்தார் சிலர் தேவரும் ஆமே. அப்படி அந்த நாதனை உணர்ந்தவர்கள்தான் சென்று உணர்ந்தார் தேவரும். அவர்கள்தான் தேவர்களாக மாறி அடுத்த நிலைக்கு வந்து உயர்வார்கள். அப்ப நம்ம கூடவே இருக்கக்கூடிய யமனை ஆஹ் ஆஹ் யமனுக்கு மேலாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து அவருடைய அட்டமா சித்திகளை நாம் ஆஹ் பெற்று அந்த நாதனை அந்த இறைவனை உணர்பவர்கள்தான் ஒரு நிலையில் தேவர்களாக உயர்ந்து போற்றப்படுவார்கள். அவங்கதான் அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்து தேவர்களாக வாழக்கூடிய அந்த அருளை வந்து பெறுவார்கள்.
அப்ப நமக்கு வந்து நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஞானிகள் யாரு? அவங்க குடுக்கக்கூடிய உபதேசம் என்ன? ஞானம் என்ன? அப்படிங்கிறத நாம பெறுறதுக்கு நமக்கு வந்து அந்த அறிவு இருக்கணும். அது எப்ப நமக்கு கிடைக்கும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன நாம உணர முயற்சி பண்ணும்போது தான், நம்மள சுத்தி இருக்கக்கூடிய உங்கள நாம புரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஞானமும் வந்து நமக்கு கிடைக்கும். 503வது பாடல். கைவிற்றிலேன் கருவாகிய காலத்தும் மெய்விற்றிலேன் விகர்த்தன் அடி தேடுவன் பொய்விற்று நானே புரிசடையான் அடி நெய்விற்றில்லாத இடிஞ்சிலும் ஆமே. இப்ப இதற்கு முந்தைய பாடல்ல வந்து அவர் நமக்கு அறிவுரை சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீ உனக்குள்ளேயே இருக்கிற இறைவனை அடைஞ்சேனாதான் உனக்கு வந்து அந்த 8 குணங்களும் கிடைக்கும். அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்து நீ அடுத்த நிலையான தேவர் நிலைக்கு உயர்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாடல்ல அவர் எப்படி இருந்தாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கைவிட்டிலேன் அப்படின்னா நான் வந்து கைவிடவில்லை. திருமூலர் தன்னை பற்றியே சொல்றாரு. நான் வந்து கைவிடவே இல்லை. கைவிடலைன்னா நான் இதை செய்யாம இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போ? கருவாகிய காலத்தோ, அவங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள கருவாக இருக்கும் காலத்திலேயே அவர் வந்து கைவிடவில்லையாம். எதை கைவிடவில்லை? மெய்விற்றில் அந்த இறைவனை நினைக்கக்கூடிய அந்த அந்த பக்குவத்தை வந்து அவர் கைவிடவில்லை. அப்ப கருப்பையில இருக்கும்போதே திருமூலர் வந்து இறைவனையே சதா நினைத்து அவருடைய அருளிலேயே இருந்திருக்கிறார். மெய்விற்றிலேன் விகிர்த்தன் அடி தேடினேன். இப்ப கருவுல இருந்து அதுக்கப்புறம் நம்மள மாதிரிதான் அவரும் உடலை எடுத்து வந்துட்டாரு. உடலை எடுத்து வந்த பிறகும் இந்த உடலை விட்டுட்டு அவர் வந்து மாயைக்கெல்லாம் போகலாம். அந்த உடலுக்குள்ளேயே இருக்கும் போதும் அவர் வந்து இறைவனையே நினைத்திருக்காரு. மெய் விற்றிலேன், இந்த உடலை விற்று நான் எங்கும் செல்லவில்லை. விகிர்த்தன் அடி தேடினேன், அப்பையும் இந்த உடலுக்குள்ள இருந்துகிட்டும் நான் வந்து இறைவனுடைய அடியவே தேடி இருந்தேன். பொய் விற்று நானே புரிசடையான் அடி. அதுக்கப்புறம் இந்த பொய்யாகிய இந்த உடலை விற்று விட்டு நானே புரிசடையான் அடி. புரிசடையான் அப்படிங்கிறது இறைவனுடைய திருவடி. அததான் புரிசடையான் அடி. இந்த இந்த உடல் பொய் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இந்த உடலை விட்டுட்டு அவருடைய திருவடியான அந்த ஒளியிலேயே போய் நான் சரணடைந்திருந்தேன். நெய் விற்றில்லாத இடிஞ்சலும் ஆமே. அப்படி இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னா, அந்த நெய்ய விற்று இடிஞ்சல் அப்படிங்கிறது ஒரு அகல் விளக்கு. ஒரு அகல் விளக்குக்கு நாம எப்படி நெய் விட்டுக்கிட்டே இருந்தா அது நமக்கு ஒரு ஒளிய கொடுத்து நமக்கு வந்து நல்ல அருளை கொடுக்குமோ, அதே மாதிரி உம், அந்த இறைவனுடைய திருவடியில போய் பொய்ய விற்று அவர் போய் அடைந்தார் இல்லையா, அந்த திருவடி வந்து அவருக்கு அந்த ஒளியாக இருந்து அவரை மீண்டும் மாயைக்குள்ளேயோ எதுக்குள்ளேயும் போகாம மீண்டும் பிறப்பு எடுக்க விடாம அந்த ஒளியிலே அவர் வந்து ஒளியாக இருந்துட்டார். அவருடைய இது மூலமா என்ன சொல்றான்னா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவருடைய திருவடி தான் ஒளியா இருந்து அவர் அந்த திருவடியிலே வணங்க செய்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. இப்ப அவர் எப்படி இருந்திருக்காரு? அவங்க அம்மாவுடைய கருப்பையில இருக்கும் போதும் கைவிடாமல் இறைவனையே நினைத்திருந்திருக்காரு. அடுத்து இந்த உடல் எடுத்த பிறவும் இந்த உடலை விடாம உடலுக்குள்ளேயே இருந்து இறைவனை நினைத்திருக்கிறாரு. அப்புறம் இந்த உடல் பொய் என்று தெரிந்தவுடன் இறைவனுடைய திருவடியிலேயே போய் சரணடைந்திருக்கிறாரு. இது எப்படின்னா, ஒரு நெய் விளக்கு அதோட ஒளி எப்படியோ அதே மாதிரி இறைவனுடைய அருளால அவருடைய திருவடியிலேயே வந்து இருந்திருக்கிறார். அவரை மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 504வது பாடல். இப்ப இந்த பாடல்லையும் பாத்திரம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அவர் வந்து கருப்பையில இருக்கும் போதும் சரி, உடலோட இருக்கும் போதும் சரி, அந்த உடலை விட்டு நீங்கும் போதும் சரி, 3 நிலைகள்லையுமே அவர் வந்து இறைவனுடைய திருவடியை விடாம அப்படியே அந்த கதாபாத்திரம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே வருது. சோ இதுதான் அந்த பாத்திரம் அப்படி இருக்கணும்னு சொல்றாரு. 504வது பாடல். ஆனவ ஆவ அழிவ அழிவன போவன போவ புகுவ புகுவன காவலன் பேர் நந்தி காட்டித்து காட்டித்து கண்டவன் ஏவன செய்யும் இளங்கிளை யோனே.
ஆனவ ஆனவ ஆவ அப்படின்னா நமக்கு எப்ப என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அப்ப அது வந்து கிடைக்கும் தானாவே. அது அது எல்லாமே நடக்கும். என்ன நமக்கு நடக்கணும்னு இருக்கோ அஹ் அது நமக்கு தானாகவே நடக்கும். நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். செஞ்சாலும் சரி செய்யாட்டினாலும் சரி நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது வந்து தானாகவே நடக்கும். அழிவன அழியும். அதே மாதிரி எது எல்லாம் நம்மளை விட்டு போகணும்னு இருக்கோ அது எல்லாமே தானாகவே போயிடும். நம்ம முயற்சி செய்தாலும் சரி அழுதாலும் சரி நம்மளை விட்டு போகணும்னு இருக்கிறது நம்மளை விட்டு அப்படியே அழிந்து போய்விடும். போன போவன போவ நம்மளுடைய வினைகள் இந்த இடத்துல போவன அப்படின்னு சொல்றது நம்மளுடைய வினைகள் எது எல்லாம் கழிந்து போகணும்னு இருக்கோ அது எல்லாமே தானாகவே கழிந்து போகும். நம்ம எந்த முயற்சி செய்யலைனாலும் இந்த பிறவில இந்த வினைகள்லாம் நாம கழிக்கணும் அப்படின்னு வந்தோம்னா அது தானாகவே கழிந்து போகும். புகுவ புகுவன என்னென்ன வினைகள் நமக்கு புதுசாக சேரப்போகுதோ அதுவும் தானாகவே சேர்ந்து விடும். புகுவ புகுவன. காவலன் பேர் நந்தி. இத எல்லாத்தையுமே நமக்கு யார் வந்து கொடுக்குறா அப்படின்னா நம்மளுடைய நந்தியான இறைவன் தான் ஒரு காவலனாக இருந்து அந்த நந்தி தான் நமக்கு இது எல்லாத்தையுமே வந்து செய்கிறான். காட்டித்து கண்டவன் அவர் மூலமா தான் நமக்கு இது எல்லாமே நடக்குது. நாம எதுவுமே செய்யல. எல்லாமே தானாகவே அவருடைய அந்த இதுபடிதான் நடக்குது. காட்டித்து கண்டவன் இது எல்லாத்தையும் நமக்கு அவர் மூலமா நடக்குது அப்படிங்கிறத காட்டித்துன்னா அவரு தான் சொல்லுவார். நமக்கு அந்த ஞானத்தை அவரு தான் சொல்லுவார். உனக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாமே அப்படியே தான் நடக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுத்து அதை கண்டவன். அப்ப நம்ம அதை இறைவனை உணரும் போதுதான் நமக்கு வந்து இது எல்லாமே புரியுது. அப்படி கண்டவன் ஏவன செய்யும் இளங்கிளையோனே. அப்படி இறைவன் காட்டி கொடுப்பதை கண்டுட்டான் அப்படின்னா அவன்தான் ஏவன செய்யும் இளங்கிளை அப்படின்னா அந்த இறைவனுடைய அருளுக்கு தகுதி பெற்றவன். அவன்தான் இறைவனுடைய திருவடியை போய் சேர போறவன். அவனுக்கு தான் அந்த இறைவன் வந்து அருளை கொடுத்திருக்கிறார். அவன் தான் போய் அடைகிறான் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஏதோ ஒரு நல்ல பெயர் கிடைக்குது, நமக்கு பேரும் புகழும் கிடைக்குது அப்படின்னா நான் செஞ்சது அப்படின்லாம் கிடையாது. இதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னு இருக்கு, அதெல்லாம் கிடைக்குது. இப்ப நம்மளை விட்டு ஏதோ ஒரு சொத்து போயிடுச்சு, திடீர்னு ஏதோ ஒரு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு அவங்க காரணம், அவங்களால இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படிலாம் நாம நினைக்க வேண்டியது இல்ல. இதெல்லாம் உன்னை விட்டு போகணும்னு இருக்கு, அதனால போயிருச்சு. அதே மாதிரிதான் நம்ம செய்ய வேண்டிய வினைகள் அது வந்து தானாகவே நமக்கு சேரும். கழிந்து போக வேண்டிய வினைகள் தானாகவே கழிந்து போகும். இதுல போட்டு நம்ம கவனத்தை செலுத்தாம இதெல்லாத்தையும் நடத்தி வைக்கக்கூடியவன் இறைவன். அவனை வந்து நாம காணணும், அவனை போய் அடையணும் அப்படிங்கிற எண்ணத்துல நாம இருந்தோம்னா அவனே நமக்கு இந்த ஞானத்தை எல்லாம் காட்டி கொடுத்து நமக்கு வந்து அருளை கொடுப்பான். இதான் இந்த பாடல். இதோட அந்த பாத்திரம் வந்து முடியுது. ஆக மொத்தம் 4 பாடல்கள் வந்து சொல்லியிருக்காரு. முதல் பாடல்ல வந்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடியதுல ஞானிகள் யாரு அஞ்ஞானிகள் யாரு அப்படிங்கிறத புரிஞ்சு ஞானிகளுக்கு நம்ம சின்ன உதவி செய்தோம்னா கூட நமக்கு வந்து அது நல்லது. அந்த மூடர்களுக்கு செய்திடக்கூடாது. இதுதான் அந்த பாத்திரம். அவங்களுடைய பாத்திரம் என்னங்கிறத நாம அறியணும். அதுக்கு என்ன தேவை? நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் தான் நமக்கு அதை வந்து உணர்த்துவாரு. அப்ப நாம நம்மள உணர்ந்தாதான் நம்மள சுத்தி இருக்கிறத நாம உணர முடியும். அது எப்படி உணர்றதுன்னா அவரையே அவர் எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு. நான் எங்க அம்மா கருப்பையில இருக்கும்போதும் இறைவனையே நினைச்சேன், பறந்த பிறவும் இறைவனையே நினைச்சேன், அடுத்து இந்த உடலை விட்டுட்டும் அவரையே நினைச்சேன். அதே மாதிரி நாமளும் எந்நேரமும் இறை சிந்தனையில இருந்தா நமக்கு கிடைக்கும். அப்படி இறை சிந்தனையிலே இருக்கும்போதுதான் நமக்கு என்ன நடந்தாலும் நாம் அதை எடுத்துக்க மாட்டோம். வினை கழிந்தாலும் கண்டுக்க மாட்டோம், வினை சேர்ந்தாலும் கண்டுக்க மாட்டோம். இறைவன் மட்டுமே போதும்னு அவரை அடைஞ்சிட்டோம்னா அவர்களுடைய அருள் வந்து நமக்கு கிடைத்திடும். இதுதான் அந்த பாத்திரம் அப்படிங்கிற தலைப்புல வந்து சொல்லியிருக்காரு. இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்த அந்த இறைவனுடைய அருள் தான் நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து
இந்த பாடல் இந்த இறைவனுடைய அருள் கிடைக்க துணையா இருந்திருக்கு. அதனால திருமூலருடைய திருவடியை வணங்கி இந்த வகுப்பை நாம முடிப்போம்.